வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் அப்கமிங் வீக் மார்க்கெட் எப்படி இருக்குது, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். தென் முக்கியமானது இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி கேட்பீங்க. அதோட பேசிக் வந்து நியூ பையர்ஸ், நியூ செல்லர்ஸ் அண்ட் ஓல்டு பையர்ஸ், ஓல்டு செல்லர்ஸ். இதனால் மார்க்கெட் எப்படி ஒரு ட்ரெண்டிங்க்கு வரும், நான் ட்ரெண்டிங் மார்க்கெட் அப்படின்னு பார்க்குறது அப்படிங்கிற ஒரு சின்ன இதுவும் பார்க்கலாம். சரியா, ரெண்டு விஷயம். சரி, ஃபஸ்ட்டு நம்ம நிஃப்டி பார்க்கலாம். சார்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிஃப்டி சார்ட் ஓகே. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஏற்கனவே ட்ராப் பண்ணி வச்சுருக்கேன். சிம்பிளாக எடுத்துக்க வேண்டியதுதான். நமக்கு மார்க்கெட் சம்மர் ரேலி நல்லா கன்சால்டேட் பண்ணால் ஒரு 3-4 நாள், அதுக்கப்புறம் விட்டு தள்ளிட்டான் நல்லா மேலே. கிட்டத்தட்ட ஒரு 50% நேர் ஒரு 50% ரீட்ரேஸ்மெண்ட்டாக நாங்கள் டபுள் பாட்டமு அங்கேருந்து அப்படியே மார்க்கெட் ஏறுது. அண்ட் 25,000க்கு மேலே தான் க்ளோசிங் வச்சுருக்கான். சரியா, அப்படிங்கும்போது நமக்கு ஓரளவுக்கு அப்போ இந்த 25,000 இருக்குது இல்லைங்களா, அது ஒரு மைனர் சப்போர்ட்டாக வச்சுக்கலாம். நம்ம இந்த 25,000 சரி, ஒரு மைனர் சப்போர்ட்டை நம்ம வச்சுக்கலாம். பிரேக் அவுட் 25,127 நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அது ஹையராக நமக்கு பிரேக் ஆகிட்டான், மேலே போகிறான் அப்படின்னா நெக்ஸ்ட் 25,226. ஏன்னா ப்ரோ உடச்சிட்டு கால் மட்டும் தான் பர்ஃபார்ம் பண்ணிடுவானா அப்படின்னா பண்ணிக்கிட்டே இருக்கான். அதுதான் வேறு இடத்துல நம்ம சொல்கிறதுக்கு இருக்குது. புட் ஆப்ஷன் எங்கேயா தேருமானா முதல் 25,000 கீழே வரட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம் புட் ஆப்ஷன் ஏதாவது தேருமானான்னு. ஆனால் சிம்பிள், மார்க்கெட் பிரேக் ஆகிடுச்சுன்னா நகர்ந்துரும் 25,526 பக்கம். நமக்கு மினிமம் நமக்கு ஏதாவது கரெக்ஷன் உள்ளே போதாக போடணுமா 25,000 கீழே 1 hour க்ளோசிங், மண்டே ஓப்பனிங்கே 25,000 கீழே இருந்தது அப்படின்னா நமக்கு ஒரு ஃபாலிங் உள்ள ஏதாவது டிப் ஏதாவது வருமா அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். அது வரையில் நமக்கு 25,000 கீழே வராத வரையில் எதிர்பார்ப்பு வச்சுக்க வேண்டாம் புட்டு சைடில், குறைஞ்சபட்சம் நான் சொல்கிறேன். சரி, தென் பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு டே சார்ட் எடுத்து பார்த்தோம்னா தெரியும். பேங்க் நிஃப்டி பாருங்கள், நல்ல ஒரு ரேலி. நிஃப்டிக்கு முன்னாடியே பிடிக்க ஆரம்பிச்சவன் ஆல் டைம் ஹைக் மேலே போயிட்டு கன்சால்டேட் பண்ணிருக்கான். நிஃப்டி நல்ல ஒரு ரேலி ஆனால் பேங்க் நிஃப்டியில் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. காரணம் இவன் சேனல் அப்படின்னு சொல்லுவோம். அது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சேனலுக்குள்ளேயே தான் நிற்கிது, இந்த மேலே கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியும். டாப் போச்சு பேங்க் நிஃப்டி, டாப்பு பாட்டம், டாப்பு பாட்டம், திரும்ப டாப், இந்த இடத்துல அப்படியே நிற்கிது. உடச்சி மண்டே மேலே ஓப்பன் ஆகிறான், நம்ம நல்லா ரெசிஸ்டன்ஸை எடுத்துக்க வேண்டியதுதான். சரியா, ப்ரீவியஸ் டே ஹை, அதாவது வெள்ளிக்கிழமை ஹை இந்த ரேஞ்ச் இருக்குது இல்லைங்களா, அது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக எடுத்துக்கலாம். அண்ட் சப்போர்ட்டை பொறுத்த வரையில் நமக்கு இந்த 54,450, தென் 53,500 இது நல்லா நமக்கு சப்போர்ட்டு. தென் இதுக்கு மேலே நமக்கு 57,000 சரி, இதனால ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். பிரேக் ஆகிடுச்சு மண்டே பாருங்கள், மேலேயே ஓப்பன் ஆகிறான். அண்ட் 1 hour க்ளோஸ் மேலே இருக்குது. 1 hour சார்ட் வச்சுப்போம், 4 hour வச்சுருந்த நேரம் 1 hour சார்ட் மேலேயே ஓப்பன் ஆகுது, க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு 56,244. சரி, அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இல்லை இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆகிட்டான நிஃப்டி இறங்குறதுக்கான கரெக்ஷன் வரக்கான வாய்ப்பு இருக்குது. இவனு கன்சால்டேட் பண்ணி மெதுவாக கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரிஜெக்ஷன் ஆகுதா பிரேக் அவுட் ஆகுதான்னு மட்டும் பாருங்கள். பிரேக் ஆகிடுச்சுன்னா மார்க்கெட் நெக்ஸ்ட் ரேஞ்சுங்கிறது அப்படி நகர்றதுக்கான வாய்ப்புங்கிறது கொடுப்பான். ஓகே, மண்டே ஓப்பனிங்கிறது ரொம்ப முக்கியமானது ரெண்டுக்குமே. தென் விக்ஸை பொறுத்தவரை கிட்டத்தட்ட நல்லா ஷூட் அப் கொடுத்தா 16.50 நிற்கிறான். விக்ஸு ஃபர்தராக ஃபால் ஆகுதுன்னா மார்க்கெட்டுங்கிறது ஸ்டேபிளாக நிற்கும், இன்னும் கொஞ்சம் கூட லைட்டாக ஏறலாம். சரி, விக்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க 16.50 இருக்குது. ஒரு 15-14 அப்படி இறங்குது விக்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட்டுங்கிறது நல்லா இறங்குறதுக்கான கரெக்ஷன் அதுக்கான வாய்ப்பு ஸ்டேபிளாக இருக்கும். இன்னும் கூடுதலாக கூட ஏறதுக்கான வாய்ப்பு கிடச்சிடும் அதுக்கப்புறம். ஓகே, இதுதான் இப்போ இருக்கிற மார்க்கெட் கண்டிஷன் அப்படிங்கிறது. சரி, இப்போ இன்னொரு விஷயம் சொன்னேன், இந்த நியூ பையர்ஸ், நியூ செல்லர்ஸ் அப்படிங்க நீங்கள் சொல்கிறீங்க ப்ரோ லைவில், அதெல்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க. நான் கிளியராக ஒரு எக்ஸாம்பிளோட விளக்குறேன், என்னென்னு புரிஞ்சுக்கோங்க. இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தவரையும் இல்லை மார்க்கெட்டே நம்ம எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வால்யூம். சரியா, வால்யூம்னு ஒன்று இருக்குது. தென் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. சரியா, இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது ஏறவும் செய்யும் இறங்கவும் செய்யும், ஆனால் வால்யூம் ஏற மட்டும்தான் செய்யும். இது ஏன் ப்ரோ அப்படின்னா இப்போ இப்படி எடுத்துக்கலாம். இப்போ ஏன்னு ஒருத்தர் இருக்கார், பி
அப்படின்னு ஒரு நபர் இருக்கார். இவங்க ஏ 100 ரூபாய் வச்சுருக்காரு அவரோட பேங்க் அக்கௌண்ட்டில். சரியா, இப்போ இது வந்து அவர் ஏ வந்து பிக்கு மாற்றி விட்றாரு. அந்த 100 ரூபா அவரோட பேங்க் அக்கௌண்ட்டில் போயிடும். திரும்ப பி வந்து அதை திரும்ப ஏக்கு அனுப்புகிறாரு அந்த 100 ரூபாவை. சரியா, திரும்ப ஏ அனுப்புகிறாரு. இப்படி மாறி மாறி என்னது நிறைய முறை அனுப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க. 100 ரூபாவை வச்சுக்கலாம். அவங்ககிட்ட இருந்தது ஆக்சுவல் எத்தனைது ஒரே ஒரு 100 ரூபா தான். ஆனால் மாற்றி மாற்றி அமிச்சா லாஸ்ட்டில் அவங்க டிரான்சாக்ஷன் எவ்வளோ காட்டும்னா இப்போ 300 ரூபா டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க. பிக்கு பார்த்துட்டோம்னா அவரும் வந்து 300 ரூபா டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காரு, வரவு செலவு வந்துட்டு போயிருக்கு அப்படிங்கிறத காட்டும். ஆனால் ஆக்சுவலாக 2 பேர்த்துக்கிட்டே எவ்வளோ இருந்தது? 100 ரூபா தான் இருந்தது. கரெக்டாக? அப்போ அந்த எவ்வளோ முறை பணம் வந்துக்கிட்டு போகுது அப்படிங்கிறத அந்த ஓவரால் டிரான்சாக்ஷன் அமௌண்ட் அந்த இதை காட்டும். சரியா, எவ்வளோ வருது போகுதுங்கிறத. ஆக்சுவலாக எவ்வளோ வந்து இப்போ வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்குது அப்படின்னா 100 ரூபா தான். சரி, அதான் அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். எவ்வளோ ஆக்சுவலாக இருந்தது? 100 ரூபா. சரியா, ஆனால் வந்து அந்த பணத்தை மாற்ற என்ன ஆகும்? அந்த டிரான்சாக்ஷன் வேல்யூ மட்டும் என்ன ஆகும்? நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதனால் வால்யூம் பொறுத்தவரையில் இந்த டிரான்சாக்ஷன் மாதிரி தான். அது வந்து ஒருத்தர் வாங்கினா விற்றா அவரோட புது பொசிஷன் எடுக்கிறாரு, பழைய பொசிஷனை க்ளோஸ் பண்ணுறாரு. ஆனால் என்ன ஆகும்? வால்யூம் ஏறிக்கிட்டே இருக்கும். அங்கே நல்ல டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படிங்கிறத மட்டும்தான் இந்த வால்யூம்ங்கிறத காட்டும். ஆனால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு அங்கே ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் எவ்வளோ இருக்குது? ஆக்டிவ் எப்படி 100 ரூபா தானே இருந்துச்சு, அதே மாதிரி தான் ஆக்டிவ் கான்ட்ராக்ட் எவ்வளோ இருந்தது அப்படின்னு காட்டுறது தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். சரியா, அதனால இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது ஏறவும் செய்யும் இறங்கவும் செய்யும். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஏறுதுன்னு வச்சுக்கோங்களேன், மார்க்கெட்டுக்கு அது ப்ளஸ்ஸு. மார்க்கெட்டுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஏறுச்சுன்னா ப்ளஸ், இறங்குச்சுன்னா மைனஸு. அப்போ இறங்குச்சுன்னா மார்க்கெட் கீழே விழுந்துருமான்னு கேட்கக்கூடாது. ஏன்னா அந்த பொசிஷன்ஸை அவங்க எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்றது. அதாவது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஏறுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு ட்ரெண்டிங்க்கு நல்லா சப்போர்ட் பண்ண அர்த்தம். அது அப் ட்ரெண்டாக இருக்கலாம், இல்லை டவுன் ட்ரெண்டாக இருக்கலாம். சரி, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா மார்க்கெட்டுக்கு அந்த ட்ரெண்டுக்கு நல்லா மூவ் ஆகிறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. அதே மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டிக்ரீஸ் ஆகுதுன்னா அந்த ட்ரெண்டில் மேபி கரெக்ஷன் வரலாம். அது அப் ட்ரெண்டாக இருக்கலாம், டவுன் ட்ரெண்டாக இருக்கலாம். இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரியா, அது வந்து ஏறிச்சுன்னா மார்க்கெட் இறங்கிடும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஏறிச்சுன்னா மார்க்கெட்டு ப்ளஸ்னா அதுக்கு நீங்கள் வந்து மார்க்கெட் ஏறிடணும்னு நினச்சக்கூடாது, இறங்கவும் செய்யலாம். சரியா, அங்கே போகிற ட்ரெண்டு என்ன ட்ரெண்டோ அந்த ட்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு ப்ளஸ்ஸா மைனஸா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறது. ஓகே, இந்த வால்யூம்ங்கிறது என்ன அப்படின்னா அங்கே நல்ல டிரான்சாக்ஷன் நடந்தால் வாலட்டைலாக இருக்கும் மார்க்கெட்டு, வேகமாக நகரும், உன்னியும் ஸ்லோவாக இருக்காது. சரி, நிறைய பேர் வாங்குறாங்க விற்கிறாங்கும் போது அந்த ட்ரெண்டை வந்து அப்போ பூஸ்ட் பண்ணுறதுக்கு உனி நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறது அர்த்தம். சரி, இது வந்து நியூ பையர்ஸ் நியூ செல்லர்ஸ் அப்படின்னீங்களே ப்ரோ, அது என்ன? இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வால்யூம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்ன விஷயம் அப்படிங்கிறது. இந்த நியூ பையர்ஸ் நியூ செல்லர்ஸ் நியூ பையர்ஸ் நியூ செல்லர்ஸ்ன்னீங்களே, அது என்ன ப்ரோ அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ வந்து இப்போ கோகுல் நான் இருக்கேன்னு வச்சுக்கலாம். கோகுல் GOKUL கோகுல் அப்படின்னு இருக்காரு. தென் வந்து ரமேஷ் அப்படின்னு ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கலாம். சரியா, ரமேஷ் இருக்கார். இப்போ வந்து நான் வந்து ஆப்ஷன் செல்லர். சரியா, நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு ஆப்ஷன் கான்ட்ராக்டை நான் வந்து நிஃப்டியில் வந்து கால் ஆப்ஷன் செல் பண்ணுறேன், ஏதோ ஒன்று செல் பண்ணுறேன்னு வச்சுக்கலாமே. ஒரு லாட்டு நான் செல் பண்ணுறேன். எங்கேருந்து ப்ரோ எடுத்து செல் பண்ணிங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் கொடுப்பாங்க. இதை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதாவது MWPLன்னு. பார்க்கலன்னா பாருங்கள், இன்னும் கிளியராக புரியும். MWPL வீடியோ பார்த்துட்டு இங்கே வந்தீங்கன்னா இன்னும் கிளியராக புரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, ஓகே. இப்போ வந்து இந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து கான்ட்ராக்டை கொடுக்குறாங்க. நான் என்ன பண்ணிக்கிறேன், அதுலேருந்து நான் என்ன பண்ணேன், எடுத்து கால் ஆப்ஷனை செல் பண்ணுறேன். நான் செல் பண்ணுறேன்னா யாரோ ஒருத்தர் பை பண்ணுறாருல, இப்போ ஒரு பாக்ஸுக்குள்ளே அந்த கான்ட்ராக்டில் எக்ஸ்சேஞ்ச் போட்டு வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கலாம். சரி, இந்த பாக்ஸுக்குள்ளே கான்ட்ராக்டில் இருக்குது. இது பேர் MWPL அப்படின்னு வச்சுக்கலாம் இதுக்கு பேர். சரி, அந்த பாக்ஸ்குள்ளே தான் எக்ஸ்சேஞ்சுக்கிறது கான்ட்ராக்ட் போட்டு. இதுலேருந்து நான் என்ன பண்ணுறேன், எடுத்து ஒரு லாட்டை செல் பண்ணுறேன். சரியா, இப்போ நான் இதுலேருந்து ஒரு லாட் எடுத்து செல் பண்ணிட்டேன்னா யார் பை பண்ணிக்கிறா? ரமேஷ். சரியா, ரமேஷ் என்ன பண்ணுறாரு? பையர். இப்போ நான் இதுலேருந்து ஃப்ரெஷ்ஷாக எடுக்கிறேன்ல, MWPL பாக்ஸ்குள்ளேருந்து ஒரு கான்ட்ராக்டை ஃப்ரெஷ்ஷாக எடுக்கிறேன்னா நான் யாருன்னா நியூ செல்லர். சரியா, நியூ செல்லர். ரமேஷ் என்ன பண்ணுறாரு? புதுசாக பை பண்ணுறாரு. கரெக்டாக? அப்போ அவர் யார்? நியூ பையர். நியூ பையர் நியூ செல்லர்ஸ் வராங்கன்னா அங்கே வந்து புதுசாக டிரான்சாக்ஷன் நடக்குது. அப்போ அந்த இடத்துல வந்து பாசிட்டிவ் மீன் அந்த ட்ரெண்டை நான் சொல்கிறேன்.
சரியா? அந்த ட்ரெண்ட் வந்து நல்லா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அது டவுன் ட்ரெண்டாக இருக்கலாம், இல்லை அப் ட்ரெண்டாக இருக்கலாம். அது நல்லா நகர்றதுக்கான வாய்ப்புங்கிறது அங்கே கிடைக்கும். சரி, இப்போ வந்து அது என்ன ப்ரோ, ஓல்டு பையர்ஸ் ஓல்டு செல்லர்ஸ், நியூ பையர்ஸ் நியூ செல்லர்ஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ஓல்டு பையர்ஸ் ஓல்டு செல்லர்ஸ்னால் இப்போ நான் வந்து இப்போ ரமேஷ் இருக்கார்ல, ரமேஷ் எடுத்த கான்ட்ராக்டை ரமேஷ் என்ன பண்ணுறாருன்னா செல் பண்ணுறாரு. சரியா? ரமேஷ் இப்போ என்ன பண்ண போகிறார், இந்த கான்ட்ராக்ட் எடுத்த கான்ட்ராக்டை இப்போ வந்து செல் பண்ணுறாரு. ரமேஷ் நியூ செல்லரா கிடையாது, இதுக்குள்ளேருந்து எடுத்து செல் பண்ணலாம். அவர் ஏற்கனவே ஒரு கான்ட்ராக்டை வச்சுருக்காரு. சரி, அதில் ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம், லாஸ் பண்ணியிருக்கலாம். அவருக்கு அந்த கான்ட்ராக்ட் வைக்கணுங்கிற விருப்பம் இல்லை. அதனால் என்ன பண்ணுறாரு, ரமேஷ் அதை செல் பண்ணுறாரு. அப்போ ரமேஷுங்கிறது ஓல்டு செல்லராக மாறிடுறாரு. சரியா? ஓல்டு செல்லர். சரி, இப்போ இந்த கான்ட்ராக்டை யாரோ ஒருத்தர், இப்போ குணா அப்படின்னு ஒருத்தர் வராருன்னு வச்சுக்கலாம். குணா அப்படின்னு ஒருத்தர் வராரு. அவர் என்ன பண்ணிக்கிறாரு, இந்த கான்ட்ராக்டை பை பண்ணுறாரு. சரியா? குணா வந்து நியூ பையர். சரியா? குணா வந்து நமக்கு வந்து இப்போ நியூ பையர். ஓகே, ஆனால் ஏற்கனவே இருக்கிற கான்ட்ராக்டை தான் இங்கே தள்ளி விட்றாங்க. அப்போ புதுசாக கான்ட்ராக்ட் MWPL இந்த பாக்ஸ்குள்ளே, எக்ஸ்சேஞ்ச் கொடுக்குற பாக்ஸ்குள்ளே வந்து வெளியே வரல அப்படின்னா அப்போ அங்கே மார்க்கெட்டுக்கு அது ஒரு பாசிட்டிவ், ஒரு பூஸ்ட் கொடுக்காது. ஏற்கனவே வச்சுருக்கிற கான்ட்ராக்ட் தான், புதுசாக ஒரு கான்ட்ராக்டை க்ரியேட் பண்ணல. அப்போ ஒரு ட்ரெண்டு வந்து அந்த எவ்வளோ தூரம் இன்னும் நல்லா பூஸ்ட் பண்ணி கொண்டு போகும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி அங்கே வரும் அப்படிங்கிறது அர்த்தம். சரியா? ஓகே, இப்போ வந்து இப்போ நான் இருக்கேன்ல, நான் கோகுல், இப்போ நான் ஏற்கனவே செல் பண்ணி வச்சுருக்கேன், நான் பை பண்ணும்ல. இப்போ நான் என்ன பண்ணுறேன், கோகுல் வந்து குணா வந்து என்னது கான்ட்ராக்ட் பை வச்சுருக்காரு, அவர் என்ன செல் பண்ணும், அவருக்கு பைக்கு ஆப்போசிட்டு செல்லு. குணா வந்து இப்போ என்ன ஆயிடுவார், ஓல்டு செல்லர் தான், ஏற்கனவே ஓடிட்டு இருக்கிற கான்ட்ராக்ட் தானே. இப்போ அவர் செல் பண்ணுறாரு யாருக்கு, திரும்ப நானே வாங்கிக்கிறேன். சரியா? நான் என்ன பண்ணணும், இப்போ செல் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆப்போசிட்டு பையு. அப்போ நான் என்ன புது பையராக கிடையாது, அதே கான்ட்ராக்டில் உருண்டி ஓடிக்கிட்டு இருக்குதுக்குள்ளே. அப்போ நான் ஓல்டு பையரு, இப்போ குணா வந்து ஓல்டு செல்லரு, செல் பண்ணுறாரு அப்படின்னா மார்க்கெட்டுக்கு அது ஒரு நல்ல விஷயம் கிடையாது. சரியா? ஓகே, ஆனால் எப்போவுமே ஒரு கான்ட்ராக்ட்டுங்கிறது புதுசாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா நியூ பையர்ஸ் நியூ செல்லர்ஸ் உள்ளே வராங்கன்னு அர்த்தம். ஓல்டு அதாவது கான்ட்ராக்ட் வந்து இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டிக்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். சொன்னேன் இல்லைங்களா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து ஏற மட்டும் செய்யாது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஏற மட்டும் செய்யாது, நமக்கு இறங்கவும் செய்யும். ஏறுச்சு அப்படின்னா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஒரு பொசிஷனில் ஏறுது அப்படின்னா மார்க்கெட்டுக்கு அது பாசிட்டிவ். நியூ பையர்ஸ் நியூ செல்லர்ஸ் வராங்க, கோகுல் ரமேஷ் மாதிரி புதுசாக அந்த MWP வந்து எடுத்து பண்ணிக்கிறாங்கன்னு அர்த்தம். தென் இப்போ இதுவே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இறங்குதுன்னா மார்க்கெட்டில் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறாங்க. தென் கரெக்ஷனுக்கு வரலாம், மார்க்கெட்டில் கன்சாலிடேட் பண்ணலாம். அண்ட் வால்யூமும் நம்ம பார்க்கணும். வால்யூம் என்ன ஆகுது, வால்யூம் டிக்ரீஸ் ஆகுது, வால்யூம் குறையுதா, முன்னாடி இருந்த அளவுக்கு, நேற்று இருந்த அளவுக்கு இன்றைக்கி வால்யூம் இருக்கா, போன வாரம் இருந்த அளவுக்கு வால்யூம் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். சரியா? டே பை டே வால்யூம் எப்படி வந்து போய்கிட்டு இருக்கு, அண்ட் வந்து அதாவது ஃபியூச்சர்ஸ் வால்யூம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரியா? இதை பார்க்கும்போது நமக்கு இதை வந்து தனியாக வச்சு ட்ரேட் பண்ண முடியாது. நீங்கள் ஸ்கிரிப்டை அனலைஸ் பண்ணும்போது இந்த ஸ்கிரிப்டோட கூட வச்சு கம்பைன் பண்ணி என்ன பண்ணலாம், ஓரளவுக்கு ஓகே நியூ பையர்ஸ் நியூ செல்லர்ஸு அப்படிங்கிறத நம்ம கம்பேர் பண்ணலாம். அது எப்படி ப்ரோ மேலோட்டமாக கம்பேர் பண்ணுறதும் ஒன்றும் கிடையாது. இப்படி எடுத்துக்கோங்க, இப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைகிறீங்க, இப்படி எடுத்துக்கலாம். அதை வச்சு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நீங்கள் பாருங்கள், நியூ பையர் வந்திருக்காங்க, மார்க்கெட் நல்லா பாசிட்டிவாக போகுது. ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக. மார்க்கெட் நியூ பையர்ஸ் நியூ செல்லர்ஸ் வராங்க, அப்படியே மார்க்கெட்டு அப்படி நல்லா பாசிட்டிவாக வருது. இப்போ என்ன பண்ணுறாங்க, ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறாங்க. அப்போ ஓல்டு செல்லர்ஸ் நியூ பையர்ஸ் வரலாம், ஏன்னா வந்து இது ரீஅக்குமுலேஷனாக கூட இருக்கலாம். சரி, ஓல்டு செல்லர் ப்ராஃபிட் புக் பண்ணுறான், ஏற்கனவே வச்சுருக்கிறவன் ப்ராஃபிட் புக் பண்ணுறான். நியூ பையர் வரும்போது என்ன ஆகுது, திரும்ப மார்க்கெட்டு அப்படியே வந்து வருது. இப்போ ஏற்கனவே இந்த பாட்டம்லேருந்து இந்த டாப் வரை தூக்கி வச்சுருக்கானுங்க. கிட்டத்தட்ட எவ்வளவு, 53,500லேருந்து 55,477 வரை ஒரு தூக்கி வச்சுருப்பாங்க. அப்போ இந்த அளவுக்கு வந்து பையிங் ப்ரெஷர் நியூ பையர்ஸ் நியூ செல்லர்ஸ் கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. கரெக்ஷன் ப்ராஃபிட் புக்கிங் வந்தால் இப்போ ட்ரை பண்ணுறான், திரும்ப என்னது புது பையர்ஸ் வர ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஏற்கனவே இருந்த அளவுக்கு இருக்காங்களே, ஒரு 10,000 பையர்ஸ் இங்கே இருந்திருக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் இந்த நம்பர் சொல்கிறேன். 10,000 பேர் சேர்ந்து இது இந்த அளவுக்கு தூக்கிட்டு கொண்டு வந்திருக்கலாம். இப்போ 10,500 அப்படிங்கிற அளவுக்கு இருக்கிறத விட என்ன பண்ணணும், நமக்கு
உனி கூடுதலான பையர்ஸ் வரணும்ல. அப்படி கூடுதலாக பையர்ஸ் வந்தால் இந்த ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகிடும், பிரேக் ஆகிடும். சரியா? ஓகே, இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன, நியூ பையர்ஸு புதுசாக இந்த அதாவது உள்ளே வந்திருக்காங்க, உன்னி டிமாண்டில் மார்க்கெட்டை எடுத்துகிட்டு போகிறான் அப்படிங்கிறத நம்ம இந்த பிரேக் அவுட்ஸ் தான், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த ட்ரெண்ட் ரிவர்சலு, ப்ரீவியஸ் ஹையெல்லாம் பிரேக் பண்ணணும் லைவில் சொல்லுவேன். சரி, ஒரு கேண்டில் வந்து ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ணவே இல்லை, ப்ரீவியஸ் ஹையவே பிரேக் பண்ணிட்டு போகிறாங்க, அப்போ நியூ பையர்ஸ் வராங்கன்னு அர்த்தம். இதெல்லாம் தான் நான் லைவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுக்கான வீடியோ போட்டிருக்கேன், இப்போ நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள். நான் வந்து மேலே வந்து இது கொடுக்குறேன், இல்லை டிஸ்கிரிப்ஷனில் முடிஞ்சால் லிங்க் கொடுக்குறேன். ஓகே, இதெல்லாம் தான் இந்த நியூ பையர்ஸ் நியூ செல்லர்ஸ் இந்த சார்ட்டோடு நம்ம வந்து கம்பைன் பண்ணும்போது நமக்கு ஓரளவுக்கு அக்யூரசிங்கிறது இங்கே இன்க்ரீஸ் ஆகும். சரி, ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலாம் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.